ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை பேரு திருமண வாழ்க்கையின் ரகசியம். ஓர் ஊரில் திருமண வாழ்க்கையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்த ஜோடிகள் தங்களது 25வது திருமண நாளை கொண்டாடினார்கள். ஊரையே கூட்டி விருந்து வைத்து தங்களது திருமண நாளை கொண்டாடிய தம்பதியினரைப் பற்றி அறிந்த அந்த ஊர் செய்தியாளர் ஒருவர் அவர்களை பேட்டிக் கண்டு பத்திரிகையில் போட விரும்பினார். நேராக அந்த தம்பதிகளிடம் சென்று 25ஆம் திருமண நாளை ஒற்றுமையாகக் கொண்டாடுவது என்பது பெரிய விஷயம். இது உங்களால் எப்படி முடிந்தது? உங்களது திருமண வாழ்வின் வெற்றி ரகசியம் என்ன என்று கேட்டார். இந்த கேள்வியை கேட்டதும் அந்த கணவருக்கு தனது பழைய தேனிலவு நிகழ்ச்சிகள் நினைவுக்கு வந்தது. நாங்கள் திருமணம் முடிந்ததும் தேனிலவுக்காக சிம்லா சென்றோம். அங்கு எங்களது பயணம் சிறப்பாக அமைந்தது. அப்பகுதியை சுற்றிப் பார்க்க நாங்கள் குதிரை ஏற்றம் செல்வது என்று தீர்மானித்தோம். அதற்காக 2 குதிரைகளைத் தேர்ந்தெடுத்து இருவரும் ஒவ்வொரு குதிரையில் ஏறிக்கொண்டோம். எனது குதிரை மிகவும் அமைதியாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் என் மனைவி சென்ற குதிரை மிகவும் குறும்புத்தனமானதாக இருந்தது. திடீரென ஒரு துள்ளலில் என் மனைவியை அது கீழே தள்ளியது. அவள் கீழே இருந்து எழுந்து சுதாரித்துக் கொண்டு அந்த குதிரையின் மீது மீண்டும் ஏறி அமர்ந்து கொண்டு, இதுதான் உனக்கு முதல் முறை என்று அமைதியாகக் கூறினாள். சிறிது தூரம் சென்றதும் மீண்டும் அந்த குதிரை அவ்வாறே செய்தது. அப்போதும் என் மனைவி மிக அமைதியாக எழுந்து குதிரையின் மீது அமர்ந்து கொண்டு, இதுதான் உனக்கு 2ஆம் முறை என்று கூறியவாறு பயணிக்கத் தொடங்கினாள். 3ஆம் முறையும் குதிரை அவ்வாறு செய்ததும் அவள் வேகமாக அவளது கைத்துப்பாக்கியை எடுத்து அந்த குதிரையை சுட்டுக் கொன்றுவிட்டாள். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த எனக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. நான் அவளைத் திட்டினேன். ஏன் இப்படி செய்தாய்? நீ என்ன முட்டாளா? ஒரு விலங்கைக் கொன்றுவிட்டாயே, அறிவில்லையா? என்று கேட்டேன். அவள் மிகவும் அமைதியாக என்னைப் பார்த்து, இதுதான் உங்களுக்கு முதல் முறை என்றாள். அவ்வளவுதான். அதன் பிறகு எங்களது வாழ்க்கை மிகவும் அமைதியாக சென்று கொண்டிருக்கிறது என்றார் கணவர். இப்படிதான் பலரது வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. உண்மைதானே? மக்களே, நீங்களே சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.